வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைண்ட் மாஸ்டரி வித் ஜானகி. இந்த உலகமே பஞ்சபூதங்களால் ஆனது. நம்மளோட உடலும் பஞ்சபூதங்களால் தான் ஆகிருக்கு. அப்போது இந்த 5 எலிமெண்ட்ஸ் நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் இது நம்ம உடலில் ஆட்சி பெற்று இருக்கும்போது இது கூடவோ குறைவோ இருந்தால் தான் உடல் சார்ந்த பிரச்சனைகளும் மனம் சார்ந்த பிரச்சனைகளும் நமக்கு இருக்குது. சரி, இப்போ இந்த பஞ்சபூதங்கள் எப்படி நாம் மேனிஃபெஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம்? நம்மளோட லட்சியங்கள் அடையிறதுக்கு கோல்ஸ் என்னவோ அதை ரொம்ப பவர்ஃபுல்லாக இது அடையிறதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தடுன்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு கேண்டில். இந்த கேண்டில் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் டீ லைட் கேண்டில்ஸ் எடுத்துக்கலாம், சின்னதாக இருக்கிறது. இல்லைன்னா பர்த்டே கேண்டில்ஸ் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, குட்டி குட்டியாக இருக்கா, அது நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு அந்த கேண்டிலில் ஃபுல்லாகவே பேர்ன் பண்ண விட்டுடணும். மறுபடியும் அதே கேண்டில் நாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ சின்ன கேண்டில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பே லீஃப், பிரியாணி இலையை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரி, இந்த மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிரியாணி இலையில உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எழுதுறீங்க. இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வேலையில் இந்த ப்ரமோஷன் கிடைக்குது, இல்லை எனக்கு இவ்வளோ வருமானம் எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எழுதலாம், ஐ தேங்க் த டிவைன் தட் ஐ earn rupees 1 lakh every month அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். அதே மாதிரி உங்களோட ஹெல்த் விஷயமாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் எழுதலாம். ஸோ என்ன உங்களுக்கு வேணுமோ ஒரு கோல் அட் அ டைம், ஒன்று மட்டும் ஒரு இலைக்கு நீங்கள் எழுதலாம். எழுதிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிரியாணி இலையை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கேண்டிலில் இப்படி வச்சுடுறீங்க. இந்த கேண்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹைட் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு காமிக்கிறதுக்கா நான் இந்த ஹைட்டில் தான் வச்சுருக்கேன். நார்மலாக உங்களோட ஐப்ரோ சென்டருக்கு நேராக இருக்கிற அந்த ஹைட்டுக்கு நீங்கள் வைக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இந்த ஹைட்டுக்கு வரணும். ஸோ உங்களோட ஐப்ரோ சென்டருக்கு தகுந்த மாதிரி இந்த டிஸ்டன்ஸில் வச்சிங்கன்னா போதும். வச்சுட்டு நீங்கள் கேண்டிலில் மட்டுமே கேஸ் அட் த கேண்டில். ஸோ கேண்டிலில் பார்த்துட்டே இருக்கீங்க, அந்த ஒளியை பார்க்குறீங்க. இந்த இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. இதில் நான் பஞ்சபூதம்னு சொல்லும்போது இந்த கேண்டில் நீங்கள் எரிய விடும்போதே இதில் அத்தனை எலிமெண்ட்ஸ், 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சரும் இதில் வந்துடுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒளி, இந்த ஃப்ளேம் தான் ஃபயர், நெருப்பு. இந்த நெருப்பை கொடுக்குற இந்த காற்று அது என்ன, ஆக்சிஜன் தான் இதுக்கு நெருப்பை உண்டாக்குது. அப்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஏர் எலிமெண்ட், காற்று வந்துடுது. அதே மாதிரி இந்த வேக்ஸ், இந்த மெழுகு எர்த் எலிமெண்ட். அந்த வேக்ஸ் உருகும்போது, அந்த மெழுகு உருகும்போது வர்றது தான் வாட்டர் எலிமெண்ட். இது நமக்கு அத்தனை எலிமெண்ட்ஸும் சார்ந்ததுனால தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். சரி, நீங்கள் இதை செட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கேண்டிலை பார்த்துக்கிட்டே தான் நம்ம இதை செய்ய போகிறோம். நீங்கள் என்ன அந்த இலையில, பிரியாணி இலையில எழுதுனீங்களோ அதை நீங்கள் 21 டைம்ஸ் நீங்கள் இங்கே ரிப்பீட் பண்ணணும். ஸோ இந்த கேண்டில் ஒளியை பார்த்துக்கிட்டே, சப்போஸ் கண்கள் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆச்சுன்னா ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஒளியை பார்க்குறதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 21 டைம்ஸ் நிதானமாக நீங்கள் என்ன கோல் நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்களோ அதை இதை பார்த்துக்கிட்டே நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே ரிப்பீட் பண்ண உங்களுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி, அந்த ஆரா பெருசு ஆகிறது கண்டிப்பாக நம்மளால் உணர முடியும். நம்ம கிட்ட இப்படி ஒரு வைப்ரேஷன் இந்த அளவுக்கு நமக்கு வர்றது நம்மளால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உணர முடியும். ஸோ இது அதனால தான் 21 டைம்ஸ் இதை கம்பல்சரி பண்ணணும் அப்படின்னு. இது நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு விஷயக்கும் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கேண்டில்ஸ் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். எவ்ரி டே நீங்கள் ஒவ்வொரு விஷயக்காகவும் நீங்கள் செய்யலாம். மேக்ஸிமம் 3 to 4 விஷஸ் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். இது செய்யும்போது பஞ்சபூதங்களோட அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா ஒரு கேண்டிலில் ஏற்றி வைக்கும்போது அந்த கேண்டில் ஹேஸ் அ கிரேட் எனர்ஜி. நம்ம மேனிஃபெஸ்டேஷனுக்கான அத்தனை எனர்ஜியும் இந்த கேண்டில் லைட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த பே லீஃப்லேயும் எனர்ஜி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு எனர்ஜி இருக்கிறது. ஈஸியாக நம்மளோட எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிற ஒரு பே லீஃப் தான் இது. இது நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு தேங்க் பண்ணணும். இந்த கேண்டிலுக்கு தேங்க் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த பே லீஃப்க்கு தேங்க் பண்ணுங்கள், அப்புறம் பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லுங்கள்.
இது நீங்கள் எப்போ பெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஏர்லி மார்னிங். நீங்கள் மார்னிங் எந்திரிச்சதும் உட்காந்து இதை செய்யும்போது உங்களுக்கு ஃபோக்கஸ் ரொம்ப நல்லா கிடைக்கும். எனி டைம் இந்த டே அப்படின்னு சொல்கிறத விட மார்னிங் வந்து நீங்கள் இதை செய்யும்போது உங்களுக்கு இதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதே மாதிரி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ரொம்ப குவிக்காக நடக்கிற ஒரு மெத்தட். ஸோ பஞ்சபூதங்களை நமக்கு வசமாக ஆக்கிக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு மெத்தடு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய கேண்டில் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் எல்லா வளமும் ஒளியும் பெற்று வாழ வேண்டும். தேங்க்யூ.